welcome to my channel. This is Nivedha. If first time பாத்தீங்கன்னா subscribe பண்ணி வீடியோ பாருங்க. இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படினு பார்த்தோம்னா it's a review video and product review. என்ன ப்ராடக்ட் அப்படினு பார்த்தோம்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஹைப்ல இருந்த ஒரு ப்ராடக்ட் and இந்த பிராண்டுமே வந்து ரீசன்ட்டா ஒரு 1 இயர் தான் நல்ல ஃபெமிலியரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த பிராண்ட் பத்தி அவ்வளவா பேசினது இல்ல, நானும் கேள்விப்பட்டது இல்ல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ நமக்கு கரண்ட்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மாதிரியான இதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீடைல்ஸ், எனக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்தது, எவ்வளோ நான் யூஸ் பண்ணேன், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நான் காமிச்சோடனே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. இது நம்ம வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தமே கூட நினைக்கலாம். ஸோ இது வந்து விஷ்கேரோட AHA + BHA பாடி லோஷன். இதில் மெயின் திங்காக வந்து ஹைலைட்டடாக கொடுத்துட்டாங்க. அதாவது மெயின் சோர்ஸாகவே AHA + BHA பாடி லோஷனே இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% AHA blend + 1% salicylic acid, niacinamide, grapefruit and blueberry. கீழே வந்து கொடுத்துருக்கிறது ஸ்மூத், ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின். பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த விஷ்கேர் AHA BHA body lotion is a creamy yet light-weighted formula that gently exfoliates build-up layers of dead skin, revealing smoother, softer skin from the neck down. Regular use of the product significantly improves the skin texture and reduces the appearance of rough, bumpy and body acne on arms, legs, back or butt அப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து use AHA + BHA body lotion for detanning and revealing brighter skin. Blueberry and grapefruit extracts along with niacinamide and 5 rich non-comedogenic moisturizers ensure the skin is hydrated, soft and moisturized. ஸோ இந்த AHA BHA அதாவது இந்த விஷ்கேரோட AHA BHA பாடி லோஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதுவும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். மசாஜ் இட் ஆல் ஓவர் பாடி until absorbed, best to be applied at night. ஃபார் டே டைம்னா நம்ம சன்ஸ்க்ரீனோட அதாவது பாடி லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் விஷ்கேர் SPF 50 சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் சொல்லிட்டாங்க. And do not apply to just shaved or wounded skin. And product ஓட குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா 200 ml பாட்டில் அண்ட் இதோட MRP 499. இட்ஸ் அதிகம் தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து வாங்க தோணிடும். அந்த மாதிரி தான் நானும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நைக்காவில் கொஞ்சம் ஆஃபரில் தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நான் எதுக்காக வாங்கி யூஸ் பண்ணேன், எதில் பார்த்து வாங்கினேன், யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம இன்ஸ்டாகிராம் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணாலே நமக்கு இந்த ஏதாவது ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வரும். அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வந்தது. விஷ்கேர் அப்படிங்கிற பிராண்டும் புதுசு, ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் நல்லா ஹைப்பாக இருந்தது, கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தது, ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து இந்த AHA BHA இருக்கிறது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியா வந்து கொடுத்தது அப்படின்னா AHA BHA வந்து இதில் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இந்த AHA BHA இருக்கனால நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் என்னோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். எந்த ஒரு நமக்கு ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணாதான் அது ரெடியூஸ் ஆகும், இல்லை அது கம்மியாகும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே இதுக்கு மேட்ச் ஆனிச்சு பிகாஸ் ஆஃப் பாடி லோஷன் அப்படிங்கிறதுனால. அண்ட் எனக்கு என்ன ப்ராப்ளம்காக நான் இது வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீடானிங்காக வாங்கியிருந்தேன். எனக்கு டேன் வந்து எந்த மாதிரி ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி ஆகுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. இப்போ நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் சன்னில் நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்போ, அதாவது நம்ம வீட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேப் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் போகிறேன். வெளியில் போயிட்டு ஒரு 1 hour 1.5 hours தான் இருக்கும். திருப்பி ரிட்டர்ன் வரப்போ நல்லா டேன் ஆகியிருக்கும். என்னோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம், இதுக்கு கீழே ஒரு கலர், இங்கே மேலே ஒரு கலர் இருக்கும். மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்லீவ் இருக்க மாட்டேன்னா நான் வெளியிலேயுமே போட்டுட்டு போவேன். ஸோ இந்த அளவுக்கு கவர் ஆகிறப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு நல்லா டேன் ஆயிரும். நல்லா விசிபிளாக தெரியும், கொஞ்சம் தான் தெரியும்னு சொல்ல முடியாது, நல்லா விசிபிளாக தெரியும். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போனாலும் டேன் ஆகுது, எப்படி இருந்தாலும் எனக்கு டேன் ஆகுது. ஸோ அந்த டேனை வந்து டீடேன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பம்பி ஸ்கின். எனக்கு இந்த எல்போஸ் கிட்ட குட்டி குட்டியாக வந்து பம்ப்ஸ் இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் பம்ப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுக்காக
பண்ணுறதுக்காகவும் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் யூஸ் பண்ண வாங்கியிருந்தேன். அண்ட் தேர்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஸ்கின்காக எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இதுவும் ஒன்று. அதுக்கும் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் வந்து இதில் எத்தனை பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று மட்டும் வாங்கல. ஆக்சுவலி இதில் எனக்கு ஒரு பாட்டில் வாங்குறதுக்கே மனசு இல்லை. பிகாஸ் இட்ஸ் 500 rupees அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து நான் ஒன்று முடிஞ்சவொன்னே ஒன்று வந்து அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ரிசல்ட் கொடுக்கும், ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் ரிசல்ட் இருக்காது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த 2 பாட்டில்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நிவ்யா இல்லை வாஸ்லின் அந்த பாடி லோஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே கன்சிஸ்டன்சி இதில் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே காலி. கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கையே விட்டு காமிச்சிருக்கேன். இதில் எடுக்கவே முடியல, முடிஞ்சிச்சு. ஓரளவு நான் எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். நமக்கு அந்த நிவ்யா வாஸ்லின்லாம் இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது நல்ல க்ரீமியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் பிளெண்ட் ஆகிறதுக்கும். நல்லா திக்காக இருக்கனால அடியில் இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது. இந்த ஒரு நாசல் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு டியூப்மே வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகாது. நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்தாலும் வந்து எல்லாமே எடுக்க முடியாது. உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் வேஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உள்ளே எடுத்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நான் ட்ரை பண்ணேன். பட் எல்லா ப்ராடக்ட்டும் வலிச்சு எடுக்க முடியல. இது டே ஃபுல்லுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எந்த ஒரு பாடி லோஷன்ஸ் எடுத்தாலுமே வந்து நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹைட்ரேஷன் வந்து டே ஃபுல்லாகவே வந்து இருக்காது. எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதில் அதுவும் நான் அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு பர்சன். எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் ஒயிட்டாக, அதாவது அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும்ல, அந்த மாதிரி வந்து ஆகிடும். நான் அகைன் வந்து பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு மற்ற பாடி லோஷனில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதோட கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு அந்த ஹைட்ரேஷன் அந்த மாய்ஸ்சர் எல்லாமே கொடுக்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சீக்கிரமே வந்து அந்த மாய்ஸ்சர் போயிடுற ஒரு ஃபீல் தான் எனக்கு இது கொடுக்குது. மெயினான விஷயத்துக்கு வரலாம். ஸோ முக்கியமாக இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டேன் தான். டேன் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போனாலும் டேன் ஆகிற பர்சனாக இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த டேன் வந்து போயிடுச்சா, இது யூஸ் பண்ணி எனக்கு டேன் போயிடுச்சா, இல்லை இப்போ டேன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இது யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமுமே செக் பண்ணி பார்ப்பேன் டேன் கம்மி ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு. பிகாஸ் எடுத்தோடனே ஒரே யூஸில் வந்து நமக்கு டேன் போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் பார்த்த விஷயம். இது யூஸ் பண்ணுறப்போ லிட்டில் பிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் சில டைம் பார்க்குறப்போ டேன் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேன் அப்படியே தான் இருக்குது. இது வந்து டேனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, எந்த ஒரு ரெடியூஸ் எதுவுமே பண்ணல, டீடேன் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ டேனிங்க்கு இந்த டீடேனிங்க்கு இது ரொம்ப ஹைப் பண்ணாங்க. அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இது டீடேனிங்க்கு ஒர்க் ஆகலை. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின். ட்ரையாக இருக்கவங்களுக்கு ரஃப் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்போஸ் கிட்ட பம்ப் ஸ்கின் வந்து சின்ன சின்னதாக பம்ப் இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவாக ஆக்னே இருக்குது, பம்ப்ஸ் இருக்குது, பட்டர் ஆக்னே இருக்குது, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின் அதுவுமே குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பம்ப் மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக அதுக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு கன்சர்னில் தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் AHA BHA அதுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா. ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து இது ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரே ஆன்சர் இல்லை. எதுக்குமே இது ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து ரெடியூஸாக அது பண்ணணும்ல. அந்த பம்ப் ஸ்கின் வந்து எனக்கு ரெடியூஸாக ஆகலை. மேபி ஆக்டிவ் ஆக்னே வந்து இருந்தால் உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகுமோ தெரியல. பட் எனக்கு ஆக்டிவான ஆக்னேஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு விஷயம் தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எந்த ப்ராடக்ட்டுமே ஒர்க் ஆகலை. அது ஏன்னு தெரியல. நான் நினச்சிக்கிறது என்னவோ நம்மளோட ஸ்கின்னுக்கு தான் ஒர்க் ஆகலை, மேபி வேறு ஏதாவது ஸ்கின் டைப்புக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எப்படி எந்த ப்ராடக்ட்டுமே ஒர்க் ஆகாமலே வந்து இருக்கும் அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருக்குது. நானும் ரெகுலர் யூஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறையா ஒரு 2-3 பாட்டில்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்குமே எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் ஆகலை. எப்படி இருந்தோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருந்தோ ஸ்டில் ஐ ஃபீல் தட் அதே சேம் தான் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஒர்த் த ஹைப். கண்டிப்பாக
ஏன்னா இது எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல, கொஞ்சம் கூட வந்து ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியல, எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். எனக்கு பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது, டேன் வந்து சில டைம் வந்து டேன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொரு டைம் பார்க்கும்போது அப்படியே தானே இருக்குது, ஏன் இதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் மாறின மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு திஸ் ஆர் தட் ஃபீல் வந்து இருக்கும். அது மட்டும் ஒரு மாதிரி அப்படியே ஸ்விங்லேயே இருக்க மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஃபைனலாக பார்க்குறப்போ வந்து டேன் வந்து ரெடியூஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். பம்ப் ஸ்கின்னும் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல, ஸ்ட்ராபெரி ஸ்கின்க்கும் ஒர்க் ஆகலை. இப்போவும் நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஐடி கூட தெரியல. ஸோ நம்ம அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நான் இந்த ப்ராடக்ட்டோ இல்லை வேறு ப்ராடக்ட்டோ வாங்கின மாதிரி நீங்களும் வந்து வாங்காதீங்க. பிகாஸ் அது ஒர்க் ஆகுதோ ஆகலையோ நம்ம அதை மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. அந்த மாதிரி நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த வீடியோவில் இந்த விஷ்கேரோட AHA + BHA பாடி லோஷன் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு என்ன சேஞ்சஸ் இருந்ததோ, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.